யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒரு மானிட உடலில் ஏன் மானிடனாக பிறந்தவங்க அனைவருமே இந்த சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனோட படைப்பில் மானிடர் தான் மிக மிக உன்னதமான ஒரு படைப்பு. மானிடன் மட்டும்தான் நம்ம பிறவியிலே இந்த பிறவிலே இறைவனை நாம் இறைவனை உணர்ந்து இறைவனோடு ஒன்று கலந்து முக்தி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த நிலையை இறைவன் அளித்திருக்கிறார் மானிடருக்கு. அதுதான் பிறவியிலே மிக உயர்ந்த பிறவி மானிடர் பிறவின்னு சொல்கிறோம். அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம உடலில் அந்த சக்தி தேக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த சக்திகள் நிலை பெற வேண்டும் என்ற நிலையை சுட்சுமமாக நம்ம உடலுக்குள் அந்த அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அது பொதுவாக நம்ம ஒரு குருக்கிட்ட போய் அந்த குரு மூலமாக நம்ம பெறும் பொழுது தான் அந்த சக்தியின் ஆற்றலையும் அந்த இயக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா உணர்ந்து கொள்ள முடியாது. சும்மா வெறுமனமே நம்ம போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதோ இல்லை வேறு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல அந்த சக்தி எங்கே தான் இருக்குது எப்படி தான் இருக்குன்னா அது தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இயக்கிய பிறகு இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக பல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் சக்தி எப்படி இருக்குன்னு ஓரளவு தெரியும். பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். முழுமையாக தெரிந்து கொள்ள முடியலனாலும் பிராணசக்தி நமக்குள்ளே எந்த அளவிற்கு அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத அது காட்டும். ஆக இந்த மையங்கள் இதை தான் என்ன சொல்கிறாங்க, உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தேங்கக்கூடிய இடங்களில் தான் ஒரு ஒரு பேர் நாம் கொண்டு அதை சொல்கின்றார்கள். இந்த அமைப்பு எல்லாருக்குமே எல்லா உடல்லையும் இருக்குது. அந்த அமைப்பு அதுக்கான அந்த எப்பொழுது சக்தி உருவாகுதோ அப்பொழுது அந்த சக்தி மையங்கள்லாம் செயல்பட தொடங்குகிறது. அப்போ இயங்க ஆரம்பிக்கிறது. இந்த சக்தியை நம்ம உணராமல் நாம் இறைவனை உணர்ந்து கொள்வது ரொம்ப கடினம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.